அனைவருக்கும் வணக்கம். ஒருதலை காதல் மோஸ்ட் ஃபெமிலியர் வேர்ட் இன் தமிழ். தமிழில் இந்த வார்த்தை தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும். அவ்வளோ பரிச்சயமான வார்த்தை தான் இந்த ஒருதலை காதல் அப்படிங்கிறது. இந்த ஒருதலை காதல் அப்படிங்கிறது இப்போ தான் இருக்குது அப்படின்னு இல்லை. இது சங்க காலத்துலேருந்தே இருக்குது. திணைகளை பிரிக்கும் போது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு சொல்லிட்டு கைக்கிளை பெருந்திணைன்னு ஒரு 6-7 ஒன்று வரும். அதில் கைக்கிளை அப்படிங்கிறதே இந்த ஒருதலை காதலை குறிக்கிறது தான். எனக்கு அதில் ஒரு சின்ன மாற்று கருத்து இருக்குது. ஏன்னா ஒரு தலை அப்படின்னு நம்ம எதை சொல்லலாம்? ஒரு விஷயத்துக்கு 2 பேர் தேவைப்படுறாங்க, ஆனால் ஒருத்தர் தான் இருக்கும் அப்படின்னா நம்ம அதை ஒரு தலைன்னு சொல்லுவோம். ஆனால் காதலை பொறுத்த வரைக்கும் அது எப்படி ஸ்டார்ட் ஆகுது? நம்ம யாரையோ ஒருத்தவங்களை பார்க்குறோம், அவங்க மேலே நமக்கு ஒரு ஈர்ப்பு வருது, அதுலேருந்து தான் இந்த காதல் தொடங்குது இல்லையா? அப்போ அங்கே 2 பேர் இருக்கோம், நமக்கு இன்னொருத்தவங்க மேலே ஒரு ஈர்ப்பு வருது. அங்கே 2 பேர் இருக்கோமே, ஆனால் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா அவங்களுக்கும் ஓகேனா, அவங்களும் அதுக்கு ஓகே சொன்னால் மட்டும்தான் அதை சக்ஸஸ், இல்லைன்னா அது ஒரு தலை அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஆனால் எனக்கு அது சரின்னு படலை. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, நீங்கள் லவ் பண்ணுற ஒரு பர்சன் யாராவது இருக்கலாம், அவங்கள நீங்கள் போய் பார்த்து பேசினா என்ன சந்தோஷம் இருக்குமோ, ஜஸ்ட் அவங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணால் அவங்கள பார்த்தோன்னே அந்த சந்தோஷம் இருக்கும். இன்னும் சொல்ல போனால் வள்ளுவர் சொல்லுவார், கல் கூட குடிக்கும் போது தான் சுகம் தரும், போதை தரும், அந்த காதல் நினைக்கும் போதெல்லாம் போதை தரும் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி இந்த காதலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் லவ் பண்ண அந்த பர்சனை நினைக்கும் போதெல்லாம் அவங்கள பார்த்தா என்ன ஒரு வைப் இருக்கும், ஒரு சந்தோஷம் இருக்குமோ அது இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் ஓப்பனாக பேசணும்னா, காமம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா, இந்த காமம் ஃபுல்ஃபில் ஆகணும்னா கண்டிப்பாக அங்கே 2 பேர் வேணும், 2 பேருடைய ஒப்புதல் வேணும், மனப்பூர்வமான ஒப்புதல் வேணும். அப்பதான் அது ஃபுல்ஃபில் ஆக முடியும். ஸோ ஒருதலை காமம்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் காதலை பொறுத்த வரைக்கும் நம்ம அவங்கள பார்த்தா, அவங்க ஓகே பண்ணா, அவங்க பக்கத்துல இருந்தா என்ன ஒரு சந்தோஷம் இருக்குமோ அதை நம்ம நினைக்கும் போதே நமக்கு வரும். அதனால காதல்ல எனக்கு காதல் அந்த ஃபீல் எல்லாம் இருக்கு, ஆனா யாரு காதலிக்கிறதுனே தெரியலப்பா அப்படின்னா தான் அது ஒருதலை காதல். நீங்க ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சிட்டீங்க, ஆனா அவங்க ஓகே சொல்றாங்க, ஓகே சொல்லல, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. கண்டுபிடிச்சிட்டீங்கனாலே உங்க காதல் சக்சஸ் தான். ஸோ யாராவது ஒருத்தவங்க நான் ஒன் சைட் லவ்வர், அதனால நான் ரொம்ப சோகமா இருக்கேன், நான் லவ்ல ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்படிலாம் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து அப்படி இருக்காதீங்க. நீங்க ஒரு காதல்ல சக்சஸ் ஆன ஒரு ஆள் தான் அப்படி நீங்களே சொல்லிக்கோங்க உங்களுக்கு. நன்றி.